காசும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் நாயுடுவோட தலை என்னைக்கும் சாயா. அது ரெண்டுத்தையும் அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா நாமளும் அதே வழியில தான் போகணும். வாங்க அர்ச்சனா, உட்காருங்க. வாங்க மதன், உட்காருங்க. ஹலோ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கால் பண்ணிக்கிறேன். ஷூர். அப்படியா? ஓகே ஓகே, நான் கூப்பிட்றேன். சாரிம்மா, இப்போ சொல்லுமா உன் ஹஸ்பண்டை பற்றி. இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கள். ஏன் ஹஸ்பண்டா? ஒய்ஃபா? சார், அவளெல்லாம் என் ஒய்ஃப்னே சொல்லாதீங்க. அவனை ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட்னு சொல்லாதீங்க. ஏன் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் சண்டை வருது? நம்ம 2026 இருக்கோம். முன்ன இருந்ததை விட உலகம் ரொம்ப வேகமாக சுற்றுது. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு வருஷம் ஒரு மாதம் மாதிரியும், ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரியும், ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரியும் ஃபீல் ஆகுது. காலையில் ஃபன்னி ரீல்ஸில் கண்ணு முழிச்சு மிட் நைட்டில் மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்த்துட்டு அரை ராத்திரி மட்டுமே தூங்கி எழுந்து வேலைக்கு ஓடுறாங்க இந்த ஜென்ரேஷன் மக்கள். இவ்வளோ பிஸி லைஃப்லேயும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட சண்டை போடுறத மட்டும் நம்ம நிறுத்தவே இல்லை. எரிச்சலாக வருது. எனக்கு கூட தான் எரிச்சலா வருது. நீ பண்றது டென்ஷன் தான் அது ரொம்ப. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? அப்படி கேளுங்க சார். நான் மட்டும் ஆஃபீஸில் யாரு கூட சேட் பண்ணக்கூடாது, கால் பேசக்கூடாது, ஒரு ஃபோட்டோக்கு லைக் கூட போடக்கூடாது. ஆனால் இவன் மட்டும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா சார் ஆஃபீஸில். ரீல்ஸ் பண்றதும் சேட் பண்றதும் ஒண்ணா? யார் என்ன இன்டென்ஷன்ல பழகுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாதா? ஐயோ, உனக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா? உனக்கு தெரியும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சும் ஏன் அவாய்ட் பண்ண மாட்டேன்னா நான் கேட்குறேன். நான் ஏன் அவாய்ட் பண்ணும்? அப்போ உனக்கு என் மேல இருக்க நம்பிக்கையை விட அவன் மேல இருக்க பயம்தான் அதிகம், அப்படிதானே? கண்ட நாய்க்கெல்லாம் நான் ஏன் பயப்படணும்? என்ன சேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நீ ரீல்ஸ் பண்ண தப்பு தானே? ஓ மேலதான் தப்பு. ஓ மேலதான் தப்பு இல்ல, ஓ மேலதான் தப்பு. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். நீங்களே சொல்லுங்க ப்ரோ. இவன் மேலதானே தப்பு? என் மேலதான் தப்பு. கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் ஓரமா அப்படியே போயிடுறேன். ப்ரோ, உங்க லவ் லைஃப் எப்படி போகுது? லவ்வா ப்ரோ? என் லைஃப்பில் நடந்த இலவு ப்ரோ அது. இந்த ரோட்டில் தான் ப்ரோ அவளை ஃபஸ்ட்டாக பார்த்தேன். இதே ரோட்டில் தான் ப்ரப்போஸும் பண்ணேன். கடைசியில் இதே ரோட்லேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா ப்ரோ. இப்போ இதே ரோட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேறு என்ன பண்ணுவாங்க, அவளை நினச்சி அப்படியே நடந்து போய்க்கிருக்கேன் ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. எங்கே ப்ரோ போகிறீங்க? என் ஆள் யாருக்கும் நடந்து போய்க்கிருக்கா ப்ரோ. வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. ப்ரோ கையில் என்னாச்சு? ப்ரோ ஒய்ஃப் என் கை கடிச்சிட்டா ப்ரோ. கடிச்சிட்டாங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அவளை அடிச்சிட்டேன் ப்ரோ. கண்ணெல்லாம் வீங்கிச்சு. ஐயோ, இது ரொம்ப முத்தி போன கேஸாக இருக்குது. நம்ம போயிடலாம். ரோட்டில் போகிற இந்த 4 பேரோட கதை மட்டும் இல்லைங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயும் இப்படி ஏகப்பட்ட கதை இருக்குது. அதெல்லாம் உட்காந்து கேட்டோன்னா வாழணுன்ற ஆசையே போயிடும். அப்போ இந்த உலகத்தில் இப்போ யாருமே சந்தோஷமாக இல்லையான்னு நீங்கள் கேட்டால் இருக்காங்க. லவ் ஓகே ஆன முதல் 6 மாதம் வரைக்கும் எல்லாம் சந்தோஷத்தோட உச்சியில் இருக்காங்க. இவ்வளோ ஏன் நம்ம அர்ச்சனாவும் மதனும் இப்படி திட்டிக்கிறாங்களே, இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்க தெரியுமா?
அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட பேசுனது பழகுனதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா? ஆமா. இல்லை, எனக்கு புரியல. கையை பிடிச்சிட்டு நடந்து போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப், பஸ்ஸில் தோளில் சாஞ்சிட்டு போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப், வீட்டுக்கு போகும்போது கட்டி பிடிச்சிட்டு போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ எது தாண்டி லவ்? இது எல்லாத்தையுமே எனக்கு உன் கூட பண்ணணும் லைஃப் லாங்னு தோணுச்சுன்னா அது லவ். நீ இந்த மாதிரி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மதன். நீ இப்படிதான் தெரிஞ்சிருந்தா உன் கூட பழகி இருக்கவே மாட்டேன். அப்போ உனக்கு லைஃப் ஃபுல்லாக என் கூட இருக்கணும்னு தோணலையா? கொஞ்ச நாளைக்கு மட்டும் என் கூட இருக்கணும்னு தோணுச்சா? கேட்கவே கேவலமா இருக்கு. நான் என்ன வெறும் டைம் பாஸா? மதன், ஒரு பொண்ணுக்கு உன் மேல லவ் இருந்தா அவளே வந்து சொல்லுவா. அவளுக்கு தோணும். தோன்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அப்படி அவளுக்கு தோணலன்னா அவ வரமாட்டா. அவகிட்ட வந்து இப்படி லவ் பண்ணுன்னு கெஞ்சிட்டு நிக்க கூடாது. அப்போ அன்னைக்கு உன் கூட இருக்க டைம்ல தான் ஹாப்பியா இருக்குன்னு சொன்னது, அது என்னது? ஐயோ, அது நான் ஹாப்பியா இருந்தேன் அன்னைக்கு. அப்போ நீ கூட இருந்த. உன் கூட இருந்தா ஹாப்பியா இருக்குன்னு அப்படிதான் மீன் பண்ணி சொன்னேன். மாத்து, எல்லாம் மாத்து. என்ன பேசுனதை மாத்து, பழகுனதை மாத்து, அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இரு. இங்க பாரு, எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில அன்புக்கு ஒரு நாள் ஏங்க தான் போற நீ. சாபா விட்டாச்சா? எப்பா சாமி, நான் வாழ்க்கை ஃபுல்லா உண்மையான அன்பை தேடி அலைஞ்சா கூட உன்கிட்ட வந்து அந்த அன்பை தேடி நான் பிச்சை எடுக்க மாட்டேன். நான் போறேன். எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு போறல்ல? எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா, ஏதாச்சும் ஐயோ மறந்துச்சு. மாதா, அது அப்படி வராது. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாலும் நீ வந்து என்ன பாத்துறாத. அப்படி பேசணும்டா. ஏன்னா இந்த டைலாக் மட்டும் மறந்து போற. சரி, கரெக்ட் டி. எனக்கு அந்த டைலாக் மட்டும் மறந்து போயிருது. நல்ல ஒரு ஃப்ளோல போச்சுடா. நல்ல நோ, ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ளீஸ். ஹேய், ஆல்ரெடி 44,444 தடவை உன் கூட நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்போ உன் கூட நடிப்பால அந்த பொண்ணு கூட போய் நீ இதே லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண. ப்ளீஸ் அர்ச்சனா, அவர் ரொம்ப சீன் போடுறாடி. ஒரு நாள் தண்டி டைம் இருக்கு. இங்க பேர் அந்த மேக் சீன் கான்டெஸ்ட்ல மட்டும் நான் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஆஃபீஸ்ல இருக்க நாய்ங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடப்பேன்டி. நீ தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்காகலாம் என்னால என்னோட வாய்ஸை இழந்து நடக்க முடியாதுடா. டேய், ஆல்ரெடி அப்படி இப்படிலாம் பண்ணா கீச்சுன்னு ஆயிடுச்சுடா என் தொண்டை. சும்மால என்னால் டயலாக் பேச முடியாது. அப்போ இன்னைக்கு முடிச்சுக்கலான்றியா? தயவு செஞ்சுடா. சரி வா போலாம். ஏன்டா, உனக்கு இந்த டயலாக் எழுதுறது தவிர வேற சீனே எழுத தெரியாதா? கொஞ்சம் சாஃப்டான சீனா எழுதலாம்ல. ஏன் இந்த சீனுக்கு என்ன குறைச்சல்? நல்ல எமோஷனலா தானே இருக்கு. கிழிக்குது எமோஷனலா. ஏன்டா, ஒரு பொண்ணு எந்த இன்டென்ஷன்ல பழகுறான்னு கூட வாடா அந்த பையனுக்கு தெரியாம இருக்கும். ஹலோ, ஒரு பொண்ணு எந்த இன்டென்ஷன்ல பழகுறான்னு இன்னொரு பொண்ணு, ஏன் அவ பெத்த அம்மா கூட தெரியாது. அப்புறம் எப்படி இன்னொரு பையனுக்கு தெரியும்? இங்கதான் நீ தப்பு பண்ற. அதுக்கு பேர் தான்டா எஃபர்ட்ஸ். கொஞ்சமா அந்த பையன் எஃபர்ட் போட்டு அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா என்ன இருக்குன்னு தெரியும். இந்த காலத்துல எந்த பையன் எஃபர்ட் போடுறீங்க? ஓ, அப்போ நீங்க எஃபர்ட் போடுறீங்க, நாங்கெல்லாம் எனக்கு எதுவுமே அவளை உன் காலுக்கு தான் அடிபட்டு இருக்கு. வா போலாம் சொன்னா கேளு. சொல்றத கேளு. என்னடா, இந்த 5 வருஷத்துல நான் ஒரு பொண்ணு கூட பேசி பழகி இருக்கேன். அந்த பொண்ணு கூடயே வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட பாரு, ஒரு வண்டி இடிக்க வரும்போது என் கை அந்த பொண்ணு தேடி தான் போச்சு. ஆனா அந்த பொண்ணு மனசுல நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்க இதுக்கு மேல என்ன எஃபர்ட் போடணும்? 2 வருஷத்துக்கு முன்னாடியே உன் மேல எனக்கு லவ் இருக்கான்னு கேட்டிருந்தா அவளே உனக்கு சொல்லிருப்பாளேடா. என்ன? ஐ லவ் யூ. எனக்கு தெரியும்டா. லைஃப் ஃபுல்லா உன்னை என்ன ஆனாலும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். காலில் பைக் ஏறினது கூட மறந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்த அந்த அர்ச்சனாவும் மதனும் தான் இப்போ ஒருத்தரை நான் ஸ்டாப்பாக கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு நடந்தது ஒன்னே ஒன்று தான். சி மேரேஜுங்கிறது மேரேஜ்
மேரேஜ் தான் சார் நான் என் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண மிகப்பெரிய தப்பு. மேரேஜா? சார், என்கிட்ட மட்டும் டைம் மிஷின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பின்னாடி போயிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பேன் சார். இல்லம்மா மதன் தம்பி. சார், அவன் பேரை மட்டும் என்கிட்ட எடுத்துறாதீங்க. ஏன்? ஏன்னா அவன் பேரை கேட்டாலே காதுக்குள்ள ஊசி ஏறினா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல சார், அந்த மாதிரி இருக்கு சார். சார், அந்த பேரை கேட்டாலே ஈயத்தை காய்ச்சி காதுக்குள்ள ஊத்துன மாதிரி இரிட்டேட் ஆகுது சார். இப்ப வரைக்கும் அவர் தானே உங்க ஹஸ்பண்டு, இப்ப வரைக்கும் அவங்க தானே உங்க ஒய்ஃபு. சார், என் புருஷன் கிருஷ்ணன்லாம் அவனை சொல்லிடாதீங்க. என் புருஷனா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லாதவன் அவன். இந்த ஜென்மத்துல பண்ண பாவமும். ஒய்ஃபா? சார், அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது அவங்களுக்கு. நான் தனியா இருந்திருந்தாலே ராஜா மாதிரி இருந்திருப்பேன் சார். அவ கூட சேர்ந்து நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. சார், இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுதான். எங்களுக்குள்ள இந்த மேரேஜ் ஒர்க் அவுட்டே ஆகல. அதே மாதிரி நீங்களும் இந்த கவுன்சிலிங் இவங்க 2 பேத்துக்குள்ள செட் ஆகலன்னு ஏதாச்சும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. என்ன காசு கூட எவ்வளோனா வாங்கிக்கோங்க. அந்த தலைவலியை சீக்கிரம் முடிச்சு விடுங்க சார். இருங்க, உங்க பார்ட்னருக்கு கால் பண்றேன். சார் சார், அதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் செட் ஆகாது. நான் கிளம்புறேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பிரதர். சார், அதான் வேணான்னு சொல்றேன்ல. அவ மூஞ்சில என்னால முழிக்க முடியாது சார். எனக்கு இப்ப டிவோர்ஸ் வேணும். உங்களால அதை ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? சும்மா அதை விட்டு அவளுக்கு கால் பண்றேன் இவளுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கிளம்புறேன் சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சார், நான் தான் சொல்றேனே சார், அவரெல்லாம் கால் பண்ணி வர சொன்னீங்கன்னா எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றேன்ல. மதன், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க இல்ல ப்ளீஸ். சார், நான் விவாகரத்து கேட்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்து சேர்த்து வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. வேண்டாம் சார், நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன் சார். I said sit down. Sit down. Sit down. என்ன கொல்ல வந்த அவங்க சொந்தக்காரங்க 2 பேர்த்தோட கையை வெட்டிட்டு நின்னவ என் பொண்டாட்டி. எனக்காக அவங்க கையை வெட்டிட்டு நின்னவ. அவளுக்காக பழிய நான் ஏத்துக்கிட்டு 8 வருஷம் ஜெயிலில் இருந்தவன். நான் பொண்டாட்டிக்காக ஜெயிலில் இருந்தவன். உங்களுக்கெல்லாம் கல்யாணம்னா அவ்வளவு இலக்காரமா போச்சுல்ல. நீங்கெல்லாம் என் ஊர்ல வந்து லவ் பண்ணிருக்கணும். அப்ப தெரியும் இந்த கல்யாணத்தோட அருமை என்னன்னு. இப்பெல்லாம் நினைச்சா பேசிக்கிறீங்க, நினைச்சா மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, வீடியோ காலில் பார்த்துக்கிறீங்க. வேண்டாம்னா ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டு போயிடுறீங்க. காதலிக்கிற பொண்ண வருஷ கணக்கில் பார்க்க முடியாம ஏங்கி இருக்கிறியா? குரலை ஒரு தடவையாவது கேட்டுருவோமா, அவ கண்ணு ஒரு தடவையாவது பார்த்துருவோமான்னு ஏங்கி இருக்கிறியா? ஏங்கி இருக்கிறியான்னு கேட்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவ கூட 15 வருஷம் தான் வாழ முடிஞ்சது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சார், are you okay, sir? Sir, it's okay. I'm sorry. Excuse me. தப்பு பண்ணிட்டோமா? ஏய், அறிவு கெட்டவள, மர மண்ட, அறிவு இருக்கு இல்லையா உனக்கு? எதுக்கடி சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? ஏனுங்க இம்புடி நேரம் ஃபோன் பண்ணிட்டு இருக்க, என்ற போன் எடுக்காம அங்க எவ கூட மொக்க போட்டுட்டு இருக்கீங்க? வந்தன்னா அப்படியே பொளந்து கட்டிரும் பாத்துக்கோங்க. இப்போ என்னடி வேணும் உனக்கு? எங்க அப்பாரு மீன் சாப்பிடணும்னு கேக்குறாரு. ஆன்லைன்ல மீன் போட்டு விடுங்க. ஒப்பம் வந்தான்னா அவனை தூக்கி கொண்டு போய் கடல்ல போடு. வேணுங்கிற மீனை தின்ட்டு அப்படியே போட்டு வேலையை பார்க்க விடாம இன்னொரு வாட்டி கால் பண்ணுன ஒப்பம் கூடவே உன்னையும் சேர்த்து பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம் பாத்துக்க. வெயிடி போன.
சொல்லுடி, எது கூப்பிட்ட? நான் எப்போ ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீ தான் ஒர்க்கில் பிஸியா இருக்கிறப்பவே போனை பண்ணி தொலைக்கிறையே, எப்படி எடுக்கிறது? எங்க அப்பா இன்னைக்கு ஊருக்கு போறாருன்னு தெரியும்ல, அவரை பஸ் ஏத்தி விடணுமா? பஸ் ஏத்தி விடாத, அந்த ஆளை படுக்க வச்சு பஸ் மேல ஏத்தி விடு. ஏனுங்க, எங்க அப்பாரை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா திட்டி போடுவேன். என்னத்த திட்டுவேன்? என்னடி திட்டுவேன்? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானும் எங்க அப்பாரை கூட கிளம்பி ஊருக்கு போயிடுவேன். சொல்லிட்டே தான் இருக்கிற, போய் தொலை பண்ணிக்கிறிய. என்ன சொன்னீங்க? நானாவது நிம்மதியா இருப்பேன். இப்ப வாரீங்களா இல்லையா? வந்து தொலைகிறேன் வெயி. ஒர்க்க முடிக்கிறக்க விட மாட்டேங்கிறேன், போனை பண்ணி தொலைச்சிட்டே இருக்கிற. சார், are you okay? சார், are you okay? சார், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என் சைடுல இருக்கிற பாயிண்ட்டையும் கொஞ்சம் கேட்டிங்கன்னா you will understand why I am here. சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஆனா என் சைடு பிரச்சனையை கொஞ்சம் ஃபுல்லா கேட்டாதான் உங்களுக்கும் என் ப்ராப்ளம் என்னன்னு புரியும் சார். உனக்கு வேணா சொல்லு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி உனக்காக நான் இறங்கி ரெக்கமெண்டேஷன் பண்ணி சேர்த்து வேணா வைக்கிறேன். அதை விட்டுட்டு வாழ்க்கையே வேணான்னு நீ என்ன செய்ய? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில காதலே வேணான்னு தூக்கி போட்டுட்டு ஆண் அவ்வையாரா மாறிடுறனாலும் சொல்லு, அதுக்கும் ஹெல்ப் பண்றேன். ஏய், சீக்கிரமா சொல்லி முடி, பசிக்குது எனக்கு.